அவ என்னையே பைத்தியம்னு நம்ப வச்சுட்டால, அவளை விட மாட்டேன். சந்தோஷ், உன் நெத்தியை காட்ட. செல்வி, உன் நெத்தியில இருக்கிற அந்த குங்கும போட்டு எப்படியும் என் நெத்திக்கு வந்துடும். சந்தோஷ், என்ன இங்க வந்து விளையாடிக்கிட்டு? வா போலாம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு செல்வி. ஜஸ்ட் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி திரும்பி பார்த்தா மாயா நம்ம 2 பேருக்காகவும் என்னென்ன செஞ்சிருக்கான்னு யோசிச்சு பார்க்கும்போது எனக்கு பேச வார்த்தையே வரமாட்டேங்குது செல்வி. ஆமா சந்தோஷ், அவளை மறக்க முடியாதபடி நம்ம 2 பேருக்கும் நிறையவே செஞ்சுட்டா. நீயும் நானும் ஒண்ணு சேர்ந்ததுக்கு யாரு காரணம் தெரியுமா செல்வி? யாரு? மாயாதான். மாயாவா? ஆமா செல்வி, எங்க அப்பா அம்மா ஆக்சிடென்ட்ல இறந்தப்போ இந்த உலகமே எனக்கு இருண்டு போயிடுச்சு. எனக்கு யாருமே இல்லைன்ற கவலை ஏற்பட்டுச்சு. பார்வை இல்லாம, என் மனநிலை சரியில்லாம ஒரு நடப்பினமா இருந்த என்ன மறுபடியும் உருவாக்கி ஆளாக்கி என் மேல நம்பிக்கையை வச்சு என்னால முடியும்னு சொல்லி எனக்காக இன்ஸ்டிடியூட்ல அப்ளிகேஷன் வாங்கி திரும்பவும் படி, திரும்பவும் எழுந்துச்சு வா, கீழே விழுந்தது தப்பு இல்ல சந்தோஷ், விழுந்த இடத்துல இருக்கிறது தான் தப்புன்னு எனக்கு தைரியம் சொல்லுவா. யூனோ, என் பலம், என் சப்போர்ட், என் ஃப்ரெண்ட் எல்லாமே எனக்கு அவதான் செல்வி. என்ன கொஞ்சம் கோவக்காரி. சொல்ல போனா அவ கோவப்படாத ஒரே ஆள் நான் தான். நான்னா அவளுக்கு ரொம்ப பிடிக்கும் செல்வி. சந்தோஷ் அவன் மேல இவ்ளோ நம்பிக்கை வச்சிருக்கானே, இப்ப நம்ம உண்மையை சொன்னா ரொம்ப வருத்தப்படுவானோ? உனக்கு ஒன்று தெரியுமா செல்வி, ஒருத்தரை குத்த சொல்லணும்னா 1000 காரணம் இருக்கலாம். ஆனா மன்னிக்கவும் மறக்கவும் ஒரே காரணம்தான், அன்பு. என் குடும்பம் என் மேல வச்சிருக்கிற அன்பு. ஒரு சாதாரண ஃபேமிலில இருந்து வந்த உன்னை அவங்க ஏத்துக்கிட்டாங்க பாத்தியா, அதுதான் அவங்க என் மேல வச்சிருக்கிற அன்பு. மாயா, நீ குணமாக்குற வரைக்கும் உன் கூடவே இருந்தா பாத்தியா, அதான் நிஜமான அன்பு. கொஞ்சம் யோசிச்சு பாரு செல்வி, இது எல்லாமே தலைகீழா நடந்திருந்தா என்ன ஆயிருக்கும்? என்ன ஆயிருக்கும் சந்தோஷ்? என்ன ஆயிருக்குமா? நான் இவங்க பேச்ச கேட்காம செஞ்ச செயலால இவங்கெல்லாம் கெட்டவங்களா மாறியிருந்தா நம்ம வாழ்க்கையே நாசமா போயிருக்கும் செல்வி. இவங்கள என்ன பண்ண முடியும்? இட்ஸ் மை ஃபேமிலி. என்ன ரொம்ப உடஞ்சி போயிருப்பேன். நம்மள சுத்தி இருக்கிறவங்கெல்லாம் போலி தானா, நம்ம வாழ்க்கையே போலி ஆனது தானான்னு நினைச்சு இந்நேரம் நான் பைத்தியமா கூட ஆயிருப்பேன். பட் ஐ எம் லக்கி. யாருக்குமே கிடைக்காத வரத்தை அந்த கடவுள் எனக்கு கொடுத்துருக்கான் செல்வி. அதான் என் குடும்பம். சந்தோஷ், உன் குடும்பத்தை நீ இவ்ளோ நேசிக்கிறியே, நான் இப்ப எல்லாம் உண்மையா சொன்னா அதை உன்னால தாங்கிக்க முடியுமா? உன்னோட பல வருஷத்த நம்பிக்கைய ஒரே நிமிஷத்துல நான் போட்டு உடைச்சேன்னா அதை உன்னால ஏத்துக்க முடியுமா? இல்ல சந்தோஷ், நீ சந்தோஷமா இருக்கணும்னு தான் நான் உன் வாழ்க்கையிலே வந்தேன். இந்த ஒரு விஷயம் சந்தோஷத்தை முழுசா அழிக்கும்னா அது உனக்கு தெரியவே தேவையில்லை சந்தோஷ். அது எனக்குள்ளேயே புதைஞ்சு போட்டோம். நந்தினி, குவாலிட்டி டீம் மெயிலுக்கு தானே ரிப்போர்ட் அமைச்சிருக்காங்க, ஃபார்வர்ட் பண்ண சொன்னேன், பண்ணியா? நான் ஏன் உனக்கு உதவி செய்யணும்? உதவியா? அது உன் கடமைடி. வாடி போடின்னு கூப்பிடுற? நான் என்ன பொண்டாட்டியா? சாரி, இப்போ நீ அனுப்பவே மாட்டியா? நீ யாரு? உனக்கே நான் அதெல்லாம் அனுப்பணும்? உனக்கு வேணும்னா நீயே போய் ஹெச்ஆர்ட்ட கேட்டுக்கோ போ. நேற்று வரைக்கும் நல்லா தானே பேசினா, இன்னைக்கு இப்படி பேசுகிறா? ஒருவேளை லூஸ் ஆயிட்டாலோ? ஹோய், என்னடி? என்ன என்ன நடக்குதுங்க? என்ன நடக்குது? ஒண்ணுமே சரியில்லையே. என்ன சரியில்லை? நானும் பாக்குறேன். முதல்லலாம் தேவ சுத்தி சுத்தி வருவியே, ஆனா இப்போ 2-3 நாளா அவனை பயங்கரமா அலைய விடுற. ஓ, அது உனக்கும் தெரிஞ்சிருச்சா? எனக்கு மட்டும் இல்ல, அதான் ஆபீஸ்க்கே தெரியுமே. நீ அவனை அவமானப்படுத்துறதும் திட்டுறதும் கண்டுக்காம போறதும்.
என்ன அப்போ தேவ் மேல உனக்கு இருந்த லவ் எல்லாம் முடிஞ்சு போச்சா? போயிந்தியா? ஏய் லூசு, நீ இது வரைக்கும் லவ் பண்ணிருக்கியா? புரியலையே. ஏய் மக்கு மக்கு, இப்ப நான் அவன் பின்னாடி சுத்துறதுனால அவன் பெரிய ஹீரோ மாதிரி ஃபீல் பண்ணி என்ன அவாய்ட் பண்றான்டி. மேபி. இனிமே அது நடக்காது. நானும் சூப்பர் ஃபிகர் தானே, நானும் ஸ்லிம் அண்ட் ஃபிட் தானே, நானும் அழகா தானே இருக்கேன். உனக்கு என்னடி செம்மையா இருக்க. இது உனக்கு தெரியுது, ஆனா அவனுக்கு தெரியலையே. ஆமாண்டி, பசங்க பின்னாடி நாம சுத்துனா அவங்களுக்கு ஓவரா தான் எரிக்கும். யூ ஆர் ரைட். எப்பவுமே பொண்ணுங்க பின்னாடி தான் பசங்க சுத்தணும், அதான் இயற்கையோட நியதியும். அவனை கண்டுக்காம இக்னோர் பண்ணி அவ ஏன் இப்படி பண்றான்னு நைட்டும் பகலும் அவனை என்ன பத்தியே யோசிக்க வச்சு இன்னும் 10 நாள்ல அவனை என் வழிக்கு கொண்டு வர பாரு. முடியுமா? முடியும் முடியும் கிரிஷ், நீங்க நினைச்சா எல்லாம் முடியும். நீங்க மட்டும் இங்க வந்தீங்கன்னா எல்லா பொண்ணுங்களும் தலை சுத்தி விழுந்துருவாங்க. யார்கிட்ட இப்படி வழிஞ்சு பேசுறது இந்த பைங்கிலி? ஐயோ, என்கிட்ட பேசலனா எப்படி? நீங்களும் நானும் ஒன்னா தானே ஒர்க் பண்ணி ஆகணும். ஐ அம் வெயிட்டிங் ஃபார் யூ கிரிஷ். நீங்க எப்ப வேணாலும் கால் பண்ணுங்க, எனி டைம். That's so sweet of you. Bye. Bye. Take care. என்ன பாயே 2 மணி நேரம் சொல்லிட்டு இருக்கா? Okay, sweetie. See you. Bye. கிட்ட போய் விசாரிப்போம். ஏய், ஹெச்ஆர் இப்படி வழியறத பார்த்தா ஏதோ அஜித் சூர்யா மாதிரி செம்ம ஃபிகர் ஆபீஸ்க்கு வருவான் போல இருக்கே. ஏய் வாடி வாடி போய் போட்டு வாங்கலாம். ஏய், அதான் நீ தேவ லவ் பண்றல்ல. ஏய் அதுக்கு தாண்டி அவன் யாருன்னு போய் கேட்க போறேன். சும்மா வாடி. So sweet. Take care of you. Okay. Bye. ஏய் கேளு. மேம், போன்ல யாரு மேம்? கிரிஷ். கிருஷ்ணா, நீலவண்ண கண்ணன். கண்ணனா? அது யார் மேம் வரது? அவனை Facebookல பாத்திருக்கேன், இன்ஸ்டாகிராம்ல பாத்திருக்கேன், பிசினஸ் மேகசீன்ல பாத்திருக்கேன். ஆனா இப்பதான் நேர்ல பார்க்க போறேன். நம்ம சேல்ஸ் டிவிஷனுக்கு ஹெட்டா வர போறாரு. நம்ம ஆபீஸ்க்கே லட்டு மாதிரி வர போறான். அவன்தான் கிரிஷ். என்ன அஜித் குமார் மாதிரி இருப்பாரா? அஜித், விஜய், ஆர்யா, சூர்யா, விஜய் சேதுபதி, சிவகார்த்திகேயன் இவங்க எல்லாரையும் சேர்த்து ஒரு மிக்ஸில அடிச்சா எப்படி இருக்கும்? அப்படி இருப்பான். அப்படியா? அவரு வந்த உடனே நீங்க யாரும் பக்கத்திலே போக கூடாது, புரியுதா? இட்ஸ் மை ஆர்டர். போங்க போய் வேலைய பாருங்க. என்ன? ஏய் என்ன கண்ணா லட்டு தின்னு ஆசையா அப்படின்ற மாதிரி பார்த்துட்டே இருக்கேன். ஏய் வரப்போறது ஒரு ஆம்பளை, உனக்கு அதுல எந்த லாபமும் இல்ல. போ. எனக்கு அதுல லாபம் இல்ல. இப்ப கிறிஸ்டின்ற புயல் அடிச்ச உடனே பார்த்தேல, எச்சாரி சரி அந்த பக்கமா சாஞ்சிருத்து. தேவோட வழியிலிருந்து ஒரு பெரிய தடை தானா விலகிடுத்து. உன் லவ் ஊத்தி மூட போறது, தேவோட லவ் கொடிகட்டி பறக்க போறது. இது நான் தேவ் கிட்ட எப்படியாவது சொல்லி ஆகணுமே. ஏ மச்சான் எங்கடா இருக்க? தேவே தோ வந்துட்டேன். என்னடி இப்படி சொல்லிட்டு போறான்? ஏய் அவன் கிடைக்கிறான்டி லூசு பையன். இப்போ என் பிளானே வேற. பிளானா? ஆமா, அந்த ஹாட்டான கிருஷ்ண மட்டும் இங்க வரட்டும். அவன் பக்கத்துல ராதையா, அவன் படிக்கிற கீதையா, நான் அவன் கூட வாட்ஸ்அப்ல சாட்டிங், நேர்ல டேட்டிங்னு பேச பேச நம்மால எப்படி வயிற்றுச்சல் ஆறான்னு பாரு. வாவ், செம பிளான் டி. அந்த ஜெலஸ்லயே வந்து அவன் என்ன கொத்திட்டு போயிடுவான் பாரு. கொத்திட்டு போவானா மாட்டானா? எப்பா, ஒன்று சாதாரண லவ் இல்லடி, பயங்கரமான லவ். அதுதான் நான் என் தேவ் மேல வச்சிருக்க உண்மையான லவ். வெயிட் அண்ட் வாட்ச்.
ஏய் மாயா, உன்னை இப்படி பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சுடி. இப்பதான் எனக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கு. எனக்கு நிம்மதியா இல்லையே. மாயா, அதான் நீ குணமாயிட்டல்ல, அப்புறம் என்ன? அப்புறம் என்ன வாவா, நான் குணமாயிட்டா போதுமா டாடி? என்ன பைத்தியமாக்குனவள என்ன பண்றது? என்ன மாயா சொல்ற? நான் உங்களுக்கு தெரியாதத சொல்றேன், உங்களால நம்ப முடியாதத சொல்றேன். ஏன் என்னாலயே நம்ப முடியாதத சொல்றேன். என்ன புரியுற மாதிரி சொல்லு. நான் குணமாயிட்டேன்னு சொல்றீங்களே, ஒரு மென்டல் குரோமாக்கும் பைத்தியத்துக்கும் வித்தியாசம் தெரியாது உங்களுக்கு? அது இல்ல மாயா, உன் வயித்துல இருக்க குழந்தைக்கு எதுவும் ஆகல, நீயா ஏதோ ஆயிடுச்சுன்னு நினைச்சு. வாய் மூடுங்க அங்கிள். என் வயித்துல இருக்கிற குழந்தை செத்து போயிடுச்சுன்னு என்ன நம்ப வச்சிருக்கா. இப்படி ஒரு அடி அடிச்சாதான் என்ன சாய்க்க முடியும்னு தெளிவா யோசிச்சு என்ன பைத்தியம்னு சொல்ல வச்சிருக்கா. வேலைக்கார கழுத இந்த அளவுக்கு பிளான் பண்ணி என்ன சுக்குநூறா உடைச்சிருக்கானா, அவ மனசுல எந்த அளவுக்கு என் மேல வெறுப்பு இருந்திருக்கும். மாயா, என்ன சொல்ற நீ? அவ செல்வி இல்ல மாயா, முத்து. அத நீ முதல்ல புரிஞ்சுக்கோ. ஆஃப்டர் ஆல் she is a servant. ஆமாண்டி மாயா, அவளை முட்டாளாக்கி உன் கால்ல விழ வச்சு அவ வேலைக்காரின்னு நம்ப வச்சிருக்கோம். அவளால சுயமா கூட யோசிக்க முடியாதுடி. she is absolutely stupid மாயா. அவ இந்த மாதிரி பண்றதுக்கெல்லாம் சான்ஸே இல்ல. இன்னும் அவளதான் நம்பிட்டு இருக்கீங்களா? நீங்கெல்லாம் திருந்தவே மாட்டீங்க. ஏய், நாங்க என்னவோ பண்ண மாதிரி எங்களை திட்டுற? முதல்ல உன் குழந்தைக்கு என்னவோ ஆயிடுச்சுன்னு இல்லாத பிரச்சனை தூக்கி தலையில போட்டுக்கிட்ட. இப்ப நாய்க்குட்டி மாதிரி நம்ம வீட்டையே சுத்தி சுத்தி வர முத்துவ பெரிய பூதம் மாதிரி கற்பனை பண்ணிக்கிட்டு ஏதேதோ சொல்ற. ஆமா, நீ நிஜமாவே குணமாயிட்டியா இல்லையா? எனக்கு ரொம்ப சந்தேகமாவே இருக்கு. வேணாம், அம்மானு கூட பார்க்க மாட்டேன். வர கோவத்துக்கு உன்னை அடிச்சேன், அப்புறம் நீ பைத்தியம் ஆயிடுவ. ஏய், ஏண்டி என் மேல கோவப்படுற? அவ முத்துவா மாதிரி பல கோடி வருஷமாச்சு. இப்ப நீ அவளை செல்வியா கற்பனை பண்ணிக்கிட்டு அவ என்ன குத்த வரா கொல்ல வரான்னு சொல்லிட்டு இருக்க. என் பொண்ணு இப்படி மாறி மாறி லூசு மாதிரி பேசினா எனக்கு கவலையா இருக்காதாடி? லூசு மாதிரி நான் பேசல, நீங்க தான் பேசிட்டு இருக்கீங்க. ஒரு தடவை சொன்னா புரியாதா உங்களுக்கு? அவ முத்து இல்ல செல்வி. அவ செல்வியா மாறி ரொம்ப நாள் ஆச்சு. இந்த விஷயமே எனக்கு இப்பதான் தெரிஞ்சுச்சு. மாயா, கொஞ்சம் காமன் சென்ஸ் யூஸ் பண்ணி பாரு. அவ செல்வியா மாறி இருந்தா அவ புருஷன் கூட நீ வாழ்றத பார்த்துட்டு அவ சும்மா இருந்திருப்பாளா? அவ புருஷனா? சந்தோஷ் ஏன் புருஷன். அவ தப்பா வந்தவ டாடி. நான் தான் சந்தோஷ்க்கு சொந்தமானவ. அவ என்ன ஒத்துக்கிறது? நான் சந்தோஷ் கூட வாழறத நான் ஒத்துக்கணும். அவ வேலைக்காரியா இருந்தாலும் சரி, செல்வியா இருந்தாலும் சரி, அவ இந்த வீட்ல வாழணுமா சாவணுமான்றத நான் தான் முடிவு பண்ணணும். ஏய், ஏண்டி திரும்ப திரும்ப அதே சொல்லிட்டு இருக்க? இன்னைக்கு காலையில கூட எனக்கு காஃபி கொண்டு வந்து கொடுத்தாடி. ஆமா, உனக்கு காஃபி, இவருக்கு கிரீன் டீ, இவருக்கு பிரியாணின்னு உங்களுக்கெல்லாம் சேவை செய்யற மாதிரி செஞ்சு உங்களெல்லாம் கேனை ஆக்கிட்டாவ. நீங்களும் அதை நம்பிட்டு இருக்கீங்க. சி, உங்களுக்கெல்லாம் அறிவு இல்ல? அண்ணே, மாயா சொல்றதையும் நம்ம கொஞ்சம் யோசிக்கணும்னே. ஒருவேளை அவ செல்வியாவே இருக்கலாம்ல. நமக்கு சந்தேகம் வராம இருக்க அவ முத்துவா கூட நடிக்கலாம்ல. அவ முத்துவா தான் நடிச்சிட்டு இருக்கா, அதுல என்ன சந்தேகம் உங்களுக்கு? ஆனா அவ செல்வி, அது எனக்கு நல்லா தெரியும். நாங்களும் தான் தினமும் அவளை பாக்குறோம், பேசுறோம். எங்களால கண்டுபிடிக்க முடியாதத நீ எப்படி கண்டுபிடிச்ச? நீங்க அவளை சும்மா பாக்குறதுக்கும் அவளோட நிஜமான சுயரூபத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு டாடி. நம்ம எதிர்க்கதான் அவ பாப்பா மாதிரி பம்பிட்டு இருக்கா, ஆனா பின்னாடி பாம்பு மாதிரி சீர்றா. அவ என்ன பண்ண டார்ச்சருக்கெல்லாம் அவளை நான் சும்மா விட போறது இல்ல டாடி. ஏ மாயா, நீ ஏதாவது கோவத்துல முத்துவ அடிச்சு அவளுக்கு போன ஞாபகம் திரும்ப வந்துட போகுதுடி. அவளுக்கு 5 நிமிஷம் ஞாபகம் வந்தாலே 5 பேரும் அட்டன் டைம்ல அடிப்பான். அவ செல்வியா இருந்தா என்ன, முத்துவா இருந்தா நமக்கு என்னடி? நமக்கு அடங்கி வேலை செய்யறான்ல, அவளை அப்படியே விட்டுருவோண்டி. அண்ணி, என்ன நீ? மாயா இவ்வளவு தூரம் சொல்லிட்டு இருக்கா, நீங்க என்ன இப்படி பேசிட்டு இருக்கீங்க? மாயா, இப்ப நீ அவளை என்ன செய்ய போற? அதுக்கு நாங்க என்ன செய்யணும் அதை மட்டும் சொல்லு. அவ என்கிட்ட எப்படி நடிச்சாலோ அதே மாதிரி நான் அவகிட்ட நடிச்சு அவ ரூட்லயே போய் அவளை கையும் களவுமா புடிச்சு நடு ரோட்ல ஓட வைக்க போறேன். இந்த வீட்டு மருமகளா இருக்கணுமா? எனக்கே எஜமானி ஆகலான்னு பாக்குறாளா அவ? அவளை கோவில் வாசல்ல பிச்சைக்காரி ஆக்கி காட்டுறேன் பாருங்க. எல்லாரும் என் கூட வாங்க, நான் சொல்றத மட்டும்
எல்லாரும் கொஞ்சம் இங்கேயே வெயிட் பண்ணுங்க. பிளான் என்ன நான் வந்து சொல்றேன். என்ன? ம். மாயா, ஏய் என்னடி இது? பிளான் சொல்றேன்னு சொல்லிட்டு பழையபடி நைட்டி எடுத்து மாட்டிட்டு வந்திருக்கேன். எனக்கு ரொம்ப பயமா இருக்குடி. என்ன மாயா இது? இதுதான் பிளான். புரியலையே மாயா. என்ன பழையபடி அந்த ரூம்லயே கட்டி போடுங்க. அங்கிள், நீங்க உங்க மொபைல் போன்ல வீடியோ ரெக்கார்ட போட்டு அந்த ரூம்லயே ஒளிச்சு வைங்க. அவ வருவா, என்கிட்ட திமிரா பேசுவா. அப்புறம் நம்ம கிட்ட வசமா மாட்டுவா. பிரமாத மாயா. வாங்க. மாயா, சீக்கிரம் உட்காருடி. அறிவு, நீ அங்க கேமராவை செட் பண்ணி வை. என்னங்க, கையை கட்டுங்க சீக்கிரம். சரி. நான் வாயை கட்டுறேன். மாயா, பொசிஷன் பக்காவா இருக்கு, மிஸ்ஸே ஆகாது. மாயா, ஆல் தி பெஸ்ட். அவ வருவா, உன்கிட்ட மாற்றா, நாம எல்லாரும் சேர்ந்து அவளை கொல்றோம். மாயா, அவளுக்கு எந்த சந்தேகமும் வராத மாதிரி பாத்துக்கோ. ஏய், ஜாக்கிரதடி. என்ன புரியுதா? மாமா, 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 கயல் வந்திருக்கு மாமா. பாரு மாமா, உன் கயல் வந்திருக்கேன் மாமா. மாமா, மாமா, நான் பேசுறது உனக்கு கேக்குமான்னு எனக்கு தெரியல. எத்தனை நாளா நீ என்ன சுத்தி சுத்தி வருவ, நான் உன்கிட்ட பேசல. ஆனா இப்போ நான் உன்னை சுத்தி சுத்தி வரேன் மாமா. ஆனா நீ இப்போ பேசுற நிலைமையில இல்லையே மாமா. உன் லெட்டரை நான் படிச்சேன் மாமா. உன் மனசு எவ்வளவு உடைஞ்சிருந்தா நீ இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்திருப்ப. நீ இந்த நிலைமைக்கு வந்ததுக்கு நானும் ஒரு காரணமாயிட்டேன் மாமா. உன்கிட்ட எப்படி மாமா நான் மன்னிப்பு கேட்பேன்? என்ன சொல்லி மன்னிப்பு கேட்பேன் மாமா? ஆனா சத்தியமா சொல்றேன் மாமா, உன் மேல நிஜமா எனக்கு எந்த கோபமும் இல்ல. முன்ன இருந்துச்சு, ஆனா அதெல்லாம் அப்போ குடிச்சிட்டு வந்து நீ என்ன அடிச்சப்போ. ஆனா நீ எல்லாத்தையும் விட்டுட்டு எனக்காக எவ்வளவு மாறின மாமா. நீ இவ்ளோ அன்பான புருஷனா இருந்தோம் நான் உன்னை என் பக்கத்துல கூட நெருங்க விடல. ஏன் தெரியுமா மாமா? நீ சண்டை போடுற ஆளு மாமா.
நீ எல்லார் கூடயும் சண்டை போட்டு என்ன கூட்டிட்டு போயிடுவேன்னு நினைச்ச. எனக்காக நீ எது வேணாலும் செய்வேன்னு நினைச்ச. இந்த உலகத்தையே எதிர்த்து நீ என் கூட வாழ்வேன்னு நினைச்ச மாமா. ஆனா நீ இப்படி பண்ணிட்டியே மாமா. உன்னை முழு மனசோட கல்யாணம் பண்ணிக்கிட்டவா மாமா நானு. நமக்குள்ள எப்போ பிரிவு ஏற்பட்டுச்சோ அதை விட 100 மடங்கு நீ திரும்ப வந்து என் கூட சேர்ந்து வாழ்வேன்னு நினைச்ச. சொல்ல போனா நான் உன்னை விரும்புறேன் மாமா. உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும் மாமா. உன்னை பிடிச்சதுனாலதான் நான் உன்கிட்ட சண்டை போட்டேன். அதுக்கு போய் நீ இப்படி பண்ணிப்பியா மாமா? என்ன நீ புரிஞ்சுக்கிட்டது அவ்வளவுதானா? மாமா, நானும் உனக்கு ஒரு லெட்டர் எழுதி வச்சிருக்கேன். அத நீ வீட்டுக்கு வந்தோடனே படிச்சு காட்டுறேன். அத படிக்கும் போது உனக்கே புரியும் மாமா, நான் உன்னை எவ்வளவு விரும்புறேன்னு. நான் வாழ்ந்தாலும் சரி செத்தாலும் சரி அது உன் கூட தான் மாமா. இதை யாராலையுமே மாத்த முடியாது மாமா. நீ என் கூட வாழ்வ மாமா. என் கூட திரும்ப வீட்டுக்கு வருவ. நீ என் கூட தான் இருப்ப. நீ சிரிச்சாலும் சரி அழுதாலும் சரி நான் எப்பவுமே உன் கூட தான் மாமா இருப்பேன். உன் கூட தான் இருப்பேன். என்ன தனியா விட்டுறாத மாமா. நீ எனக்கு வேணும் மாமா. நீ எனக்கு வேணும்.